வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. வேர்ல்டு பாப்புலேஷன் டே celebrate July 11 every year. First initiate World Population Day United Nation Development Program. Very important students and competitive exam faculty also. In the year of 1989 1989 தான் வேர்ல்டு பாப்புலேஷன் டே என்பதை கொண்டாடப்பட்டு அது முதல் ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பேரில் அவர்கள் ஒரு தீமை வகித்திருக்கிறார்கள். கருப்பொருளை 2026 என்ன சார் தீம் இல்லையா? ரியலைசிங் தி ஹோப்ஸ் and aspirations of young people today and for the future. அதாவது வருங்கால சந்ததிகள் இன்றையும் நாளைய வாழ்வுக்கும் நாம் என்ன தேவைகள் என்பதை உணர வேண்டும், அறிதல் வேண்டும் என்பதை மைய கருத்தாகவும் 5 ஆண்டுக்கு முன்னாடி ஃபேமிலி பிளானிங் என்று இருந்தது. இதெல்லாம் அட்வான்ஸு டெக்னாலஜியில் 8.53 பில்லியன் பீப்புள் கிராஸ்டு. கிட்டத்தட்ட 8.3 பில்லியன் பீப்புள் இப்பொழுது அது தாண்டிவிட்டது என்பதை தருகிறது. 2022 8.2, அதுபோல் 2011 11 பில்லியன். சரிங்க சார், எதுக்கு இது தேவையில்லாமல் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அங்கே தாங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு கிலோமீட்டரில் 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இன்னொரு ஏரியாவில் 1 கிலோமீட்டரில் 300 தான் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஸ்பேஷியஸ் இருக்குது, ஆனால் ஜாப் ஃபெசிலிட்டிஸு இல்லை. ஸோ ஜாப் ஃபெசிலிட்டிஸு உள்ள இடத்துல அவங்க மைக்ரேட் ஆகி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ஷெல்டர் தங்குற இடம், க்ளோத்து, உணவு, உடை, உறையுள், இதுதான் ஒரு அத்தியாவசியமான தேவை ஒரு மனிதனுக்கு. இதற்காக தான் உலக மக்கள் தொகை நன்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் இதை வகுத்துள்ளார்கள்.